ஸோ இன்னைக்கு எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. ஒரு கம்பெனி வந்து எப்படி எனக்கு இவங்க தான் ஒரு கரெக்டான டிஜிட்டல் பார்ட்னர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றது, இல்ல அவங்களே ஒரு சின்னதா இன்னொரு டீமே பில்ட் பண்ணிக்கிறது நல்லதா? சரி, இன்னைக்கு இதுல வந்து ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் ரெண்டு விஷயம். உங்கள்கிட்ட ஒரு பேயிங் கெப்பாசிட்டி இருக்கு, நல்லா மணி ஏற்கனவே மேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோ ஃபார் அன் இன்டர்னல் டீம். நீங்க வந்து ஒரு சோலோப்னரா இருக்கீங்க, ஒரு 3-4 பேர் தான் உங்களுடைய டீம்ல இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா திங்க் அபவுட் ஹைரிங் எ ஃப்ரீலான்சர் ஆர் அன் ஏஜென்சி. as long as தி பிஸ்னஸ் ஆர் தி இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர், இந்த சோலோப்ரனருக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அது டிமாண்ட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா he will find the right partner. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல அவங்களுக்கே இந்த நாலேஜ் இல்லாம இருக்கிறனால they have to depend on somebody. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. 1 or 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்காது, உடனே ஸ்டாப் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியல. ஆமா, எக்ஸாக்ட்டா நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா it will be better. So more than ஒரு ஏஜென்சி வரதுக்கு முன்னாடி what is the expectation on the agency or the freelancer, அது அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நல்லது.